மந்திரங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு அழகான மாய உலகத்தில் சிம்பா என்ற தைரியமான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த உலகம் சாதாரண இடம் இல்லை. வானத்தில் பறக்கும் தீப்பறவைகள், ஒளி வீசும் மரங்கள், பேசும் விலங்குகள் என அற்புதங்களால் நிரம்பிய உலகம் அது. அந்த மாய உலகத்தில் சிம்பாவின் உயிர் நண்பன் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம். அதன் பெயர் ரிக்கி. ரிக்கியின் கண்கள் இரவில் தீ போல ஒளிரும். அது கர்ஜித்தால் மலைகளே அதிரும். மாய உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களும் ரிக்கியை மதித்தன. ஆனால் சிம்பாவிடம் மட்டும் ரிக்கி மிகவும் அன்பாக நடந்து கொண்டது. சிம்பாவும் ரிக்கியும் அந்த மாய உலகத்தை பாதுகாத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் மாய உலகத்தின் அமைதியை உடைத்து ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. டம் டம் டட்! ஒளி வீசும் பெரிய மரங்கள் விழ ஆரம்பித்தன. மாய உலகத்தின் சக்தியை திருட சில கொடிய மனிதர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களிடம் கருப்பு மந்திர ஆயுதங்கள் இருந்தன. பறக்கும் பறவைகள் பயந்து ஓடின. மந்திர முயல்கள் மறைந்தன. வானம் கூட இருண்டது. இதைக் கண்ட சிம்பா கோபமடைந்தான். இந்த மாய உலகத்தை அழிக்காதீர்கள், இது எங்கள் உலகம் என்று கத்தினான். ஆனால் அந்த மனிதர்கள் சிரித்தார்கள். இந்த உலகத்தின் சக்தியெல்லாம் இப்போ எங்களுடையது என்றார்கள். சிம்பா அவர்களை தடுக்க ஓடினான். உடனே அவர்கள் சிம்பாவை தாக்கினர். கருப்பு மந்திர சக்தியால் அவனை தரையில் தூக்கி வீசினார்கள். சிம்பா காயங்களுடன் கீழே விழுந்தான். அந்த நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு தீப்பறவை இதை பார்த்தது. அது உடனே ரிக்கியிடம் பறந்து சென்று, ரிக்கி, சீக்கிரம் வா, சிம்பாவை மனிதர்கள் தாக்குகிறார்கள் என்று கத்தினது. அதை கேட்ட ரிக்கியின் கண்கள் சிவந்தன. அதன் கர்ஜனையில் மாய உலகமே அதிர்ந்தது. ரிக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தது. ஆனால் மனிதர்கள் ஏற்கனவே சிம்பாவை காயப்படுத்திவிட்டு மறைந்து விட்டார்கள். ரிக்கி கோபத்தில் தரையை நகங்களால் கிழித்தது. என் நண்பனை காயப்படுத்தினார்களா என்று கர்ஜித்தது. 2 நாட்கள் கழித்து அந்த மனிதர்கள் மீண்டும் வந்தார்கள். இந்த முறை அவர்கள் மாய உலகத்தின் இதயத்தில் இருக்கும் சக்தி கல்லை திருட வந்திருந்தார்கள். ஆனால் ரிக்கி இந்த முறை தயாராக இருந்தது. சிம்பாவும் ரிக்கியும் இருட்டான மரங்களின் பின்னால் மறைந்து நின்றனர். சிம்பா கடைசியாக மனிதர்களிடம் கேட்டான், இங்கிருந்து போய்விடுங்கள், இல்லையெனில் ரிக்கி உங்களை விடமாட்டான். ஆனால் அவர்கள் சிரித்தார்கள். ஒரு சிங்கமா எங்களை பயமுறுத்தப் போகிறதா என்று சொன்னார்கள். அடுத்த நொடி ரிக்கி இருட்டை கிழித்து மின்னல் போல பாய்ந்து வந்தது. அதன் கண்கள் தீ போல எரிந்தன. அதன் நகங்களில் மாய ஒளி பிரகாசித்தது. ஒரே பாய்ச்சலில் ஒருவனை தரையில் வீழ்த்தியது. மற்றொருவனின் ஆயுதத்தை உடைத்தது. இன்னொருவனை நகங்களால் காயப்படுத்தியது. மனிதர்கள் பயத்தில் அலறினார்கள். ஓடுங்கள், இது சாதாரண சிங்கம் இல்லை என்று கத்தினார்கள். ரிக்கி கோபத்தில் தொடர்ந்து தாக்கியது. அவர்களின் கருப்பு மந்திர ஆயுதங்கள் சிதறின. சிலர் காயங்களுடன் கீழே விழுந்தார்கள். மற்றவர்கள் இரத்தம் சொட்டியபடி உயிர் தப்ப ஓடினார்கள். இந்த மாய உலகத்துக்கு மீண்டும் வரமாட்டோம் என்று கத்திக்கொண்டே அவர்கள் தப்பி ஓடினார்கள். ரிக்கி வானத்தை நோக்கி வெற்றி கர்ஜனை எழுப்பியது. அந்த சத்தத்தில் மாய உலகம் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தது. பறவைகள் பாடின. மந்திர உயிர்கள் வெளியே வந்தன. வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. சிம்பா ரிக்கியை கட்டிப்பிடித்தான். அன்று முதல் ரிக்கியும் சிம்பாவும் மாய உலகத்தின் காவலர்களாக வாழ்ந்தனர்.